பாடல்களை இணைந்து நாம் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். கல்வாரி அன்பை என்னிடும் வேலை. எல்லாரும் தெரிந்த பாடல், அந்த பாடலை சேர்ந்து நாம் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஜீசஸ் கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை யாவரும் இணைந்து அதை உணர்ந்து பாடி கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறியடும் மோசே. கெத்செமனே பூங்காவினில் கதறியடும் மோசே. எத்திசையும் தோணிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. சேர்ந்து கல்வாரி அன்பை, கல்வாரி அன்பை சபையார் யாவரும் இணைந்து ஜீசஸ். கர்த்தாவும் பாடுகள், கர்த்தாவும் பாடுகள் இப்பொழுதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்பொழுதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ நீரம்மா. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ அப்பொழுதும் கைவேண்டினீரே. அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் மனம் பெரிதே, அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்பொழுதும் நினைத்தால் நெஞ்சம். கல்வாரி அன்பை, கல்வாரி அன்பை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்பொழுதும் நினைத்தார். சொல்லும் எம்மையும் உம்மை போல், எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. கேட்போம். எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோ. தந்து விட்டேன் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை, கல்வாரி அன்பை
கெத்செமனே பூங்காவில் கதறியடும் ஓசை கெத்செமனே பூங்காவினில் கதறியடும் ஓசை கல்வாரி அன்பை என்னிடும் கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுகள் எப்பொழுதும் நினைத்தான் கல்வாரி அன்பை கல்வாரி Hallelujah. Check. Monitors கொஞ்சம் சவுண்ட் வைங்களா. ஹவுஸ்ல சவுண்ட் ஏத்திருங்க. Check. River band பண்ணுங்க. Jesus. Check. Hallelujah. Hallelujah. Check. Hallelujah. இந்த காலைவேளையில இந்த நாளை ஒரு சோகமான நாளா கருதுறது அல்ல. இது உண்மையாக ஒரு மகிழ்ச்சியான நாள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்லா கொஞ்சம் கையை உயர்த்தி ஒரு ஆமென். ஒரு பக்கம் சோகமா அதை ஏற்றுக்கொண்டாலும் இன்னொரு பக்கம் அவர் நமக்காக செய்து முடித்த அந்த நன்மைகள் அது விலையேற பெற்றது. அல்லேலூயா. ரத்தத்தை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறார். ஆமென். ஆமா. கீபோர்ட்ஸ் கொஞ்சம் சாஃப்டா. எல்லாருடைய கண்கள் மூடி இந்த கடைசி வரிய பாட போறோம். எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே. The core of Good Friday. ஏதோ ஆண்டவர் நமக்காக வந்தாரு, பலியானாரு, அது சும்மா ஒரு நாள் மட்டும் நினைக்கிறது இல்லை. ஏதோ அந்த 40 நாள் மாத்திரம் லெண்டேஜ். ஒரு உண்மையான விசுவாசி ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லணும்னு விரும்புறார். ஜபத்தோட இந்த வரியை மாத்திரம் பாட போறோம். எம்மையும் உம்மை போல் மாற்றுங்க அப்பா, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே எங்களை தரை மட்டும் தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் கல்வாரி அன்பை கர்த்தாவும் பாடு இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போ
நெஞ்சம் நிகழ்ந்திடுதே. ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எமையும் உம்மை போல் இந்த கடைசி நாட்களில் நாங்கள் முழுமையாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். கையை உயர்த்தி, அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து முடிப்பதே அவருடைய ஆமென் போஜனமாய் இருந்தது என்று இயேசு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தது போல the act of worship, ஆராதனை என்பது ஏதோ வெறும் பாடல்கள் பாடுகிறது மாத்திரமல்ல. worship is all about surrenderance. ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கிறது தான் ஆராதனை. இந்த காலவேளையில் can we take a moment, எல்லாரும் இருக்கிற இடத்துல வலது கரத்தை உயர்த்தி, சிறு பிள்ளைகள் எல்லாம் கண்ண மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரே உம்மை போல் மாற, இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க. உம்மை போல் மாற, உம்மை போல மாற இந்த கடைசி நாட்களில் எங்களுக்கு கிருபை தருவீராக, எங்களுக்கு கிருபை தருவீராக. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. மானிட்டர்ஸ் கட் பண்ணி ஹவுட்ஸ் மட்டும் வைங்க. இது ஒரு நாள் மாத்திரம் நாம் நினைவு கூறுகிறது அல்ல, ஒரு நாளும் அதை நினைவு கூறணும்னு விரும்புறார். ஆமென். இன்னைக்கு எல்லா இடங்களையும் பாருங்களேன், சர்ச் நிரம்பி வழியும். எல்லா ஒரு நாளும் பண்டிகை கிறிஸ்தவர்களா மாறிடவே கூடாதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து கிட்ட பிலிப்பியர்ல ரொம்ப அழகா பக்தன் அதை எழுதுகிறார். அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமை என்றும் எடுத்தவர் மனுஷ சாயல் ஆகிறார். எந்த மட்டும் கீழ்படுகிறார்னா சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்படுகிறார். கொஞ்சம் கவனிங்க. டேய், I want everyone to be very attentive. கொஞ்சம் நேரம் எடுத்து, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கும், பட் ஆனால் எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம இயேசு கிறிஸ்து தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தது போல இந்த ஆராதனையில் ஒரு கேள்வியை நான் உங்க மனத்தில் வைக்க விரும்புறேன். நம்மளால முடியுதா? அர்ப்பணிக்க முடியுதா? முழுமையா அர்ப்பணிக்க முடியுதா? அவருடைய சித்தத்திற்கு முழுமையாய் அர்ப்பணிக்க முடியுதா நம்மளால? அந்த அர்ப்பணம் இல்லாம அர்ப்பணித்தேன்னு பாட்டு பாடுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. சில அடிகளை நீங்க மாத்திரம் திரும்பி பாட போறீங்க. இந்த கல்வாரி அன்பு இந்த காலவேளையில் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். வலது கரத்தை ஆண்டருக்கு நேரம் உயர்த்தி, உம்மை போல் மாற. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிலுவை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அந்தோ கல்வாரி கொடுமை குருசை தெரிந்தெடுத்த
யாவரும் இணைந்து அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அல்லேலூயா, நல்ல சத்தம் அல்லேலூயா. இருக்கிற இடத்துல எழும்பி நின்று இன்னொரு பாடலை சேர்ந்து நாம் பாட போகிறோம். முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. ஆமாம், இந்த பாடலை நாம் நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். அவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் இணைந்து முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. எல்லாரும் இணைந்து பாடுவோம். முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால். நல்ல கரங்களை தட்டி முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால். முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. நம்ம எல்லாரும் இணைந்து பாடுவோம். முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. நல்ல கரங்களை தட்டி முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. அறிக்கை செய்வோம். முடிந்தது, முடிந்தது, செய்து முடிந்ததா. நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம். நல்ல கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து நம் விலையை நீங்க பாடுங்க. துவக்கம் ஒரு விஷயம் கூட நம் விலையை கொடுத்தார், விலையை கொடுத்தார். முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது, செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. சபையார் யாவரும் இணைந்து முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா.
அறிக்கை செய்வோம். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. செய்து முடித்ததா? முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம் முடிந்தது. பாடுவோம். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. மேல கீழே எல்லாரும் கொஞ்சம் கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து இந்த வரிகளை பாடலாம். முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம் அவர் சிலுவை எடுத்தார். அவர் சிலுவையை எடுத்தார். நம் எதிரியை அடித்தார். நம் கரத்தை பிடித்தார். நித்திய ஜீவனை கொடுத்தார். சிலுவையை எடுத்தார். சபையார் இணைந்து சொல்லுவோம். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. முடித்ததா? முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா? சொல்லுவோம். முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா? முடிந்தது, எல்லாம். அதை எல்லாரும் வாய்களுக்கு அறிக்கை பண்ணி அந்த வார்த்தையை சொல்லுங்க. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. எல்லாம் சாபங்கள், பாவங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே முடிந்தது. எல்லாம் இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா? நம் விலையை கொடுத்தார். நம் விலையை கொடுத்தார். நம் இடத்தை எடுத்தார். மரித்து மீண்டும் உயிர்த்தார். புதிய துவக்கம் அளித்தார். நம் விலையை கொடுத்தார். நம் இடத்தை எடுத்தார். மீண்டும் உயிர்த்தார். புதிய துவக்கம். முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா? முடிந்தது, எல்லாம் முடிந்தது. ஜீசஸ் இயேசு எல்லாம் எனக்கு செய்து முடித்ததா? முடிந்தது, முடிந்தது, எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா? முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்கு செய்து முடித்ததா? முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா? சபையார் இணைந்து இந்த வார்த்தை அறிக்கை செய்வோம். எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்கு செய்து முடித்ததா? கடைசியாக நல்ல கரங்களை தட்டி முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்கு செய்து முடித்ததா? நம்பிக்கையோட விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். இயேசு எல்லாம் எனக்கு செய்து முடித்ததா? நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி அல்லேலூயா, நல்ல சத்தம் அல்லேலூயா. நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். இன்னொரு பாடலை கூட பாடி நாம் மன்ற ஆராதிப்போம். ஹalleluya. அப்படியே மைண்ட் போயிருங்க. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஹalleluya. Hallelujah, Jesus. Hallelujah. 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 Jesus, உயர்த்துகிறோம். Jesus. கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா?
கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு. கல்வாரி சிலுவையினால் நீங்க பாடுங்க. கல்வாரி சிலுவையினால். மேல கீழே எல்லாரும் இணைந்து வேடிக்கை பார்க்காம இந்த உணர்ந்து. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஓ இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு. நல்ல கரங்களை தட்டி நன்றி 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 நன்றி. சபையார் யாவரும் இணைந்து மேல கீழே பின்னாடி எல்லாம் வாய்களை தொடர்ந்து நன்றி 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 நன்றி. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. அறிக்கை பண்ணுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. ஒரு விஷயம் கூட இயேசுவே இயேசுவே உம் நல்ல உற்சாகமா கையை தட்டி என்னை நீதிமானாய் மாற்றினீரே. ஒரு விஷயம் கூட இயேசுவே இயேசுவே ரகதா பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து என் அன்பை ஊற்றி. நன்றி 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 நன்றி. உங்க வாய்களை திறந்து நன்றி. சாபங்கள் உடைக்கப்பட்டதற்காக நன்றி நன்றி நன்றி. உம்மையே நம்பி வாழ்வதால் நான் உமக்கே சொந்தமானேன். உம்மையே நம்பி வாழ்வதால் நான் உமக்கே சொந்தமானேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததா என் உறவுக்குள் வந்து விட்டே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா. சபையார் யாவரும் இணைந்து நன்றி நன்றி. நிறைய பேர் பாடாம எப்படிதான் அறிக்கையும் தெரியல. மேலெல்லாம் சும்மா நின்று நன்றி. நல்ல கையை தட்டி ஆண்டவர் நமக்காக செய்த நன்மைகளை நினைத்து நன்றி நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே. என் பலனெல்லாம் நீர்தானையா என் பிரியமும் நீர்தானையா. என் பலனெல்லாம் நீர்தானையா. சொல்லுவோம் நன்றி 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 நன்றி. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன். எல்லாரும் பாடுவோம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன். சொல்லுங்க. மீட்கப்பட்டேன் மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் சாத்தானின் பிடி நின்று. மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் சாத்தானின். சபையார் யாவரும் இணைந்து ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம். இந்த பாடும்போதே வல்லமை, பாடும்போதே சுகம், பாடும்போதே விடுதலை. ரத்தம் ஜெயம் பாட பாட சிலுவையில் நமக்காக சாபங்களை குறித்தார். கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். பாவம்
செய்யாத ஒரு மகனை போல பார்க்கிறார் பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கிறார் பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். நல்ல கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோ. தேங்க்யூப்பா. சொல்லோ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். என்ன பலவீனங்கள் இருந்தாலும், பாவ கரைகள் இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இந்த ரத்தத்தை அறிக்கை செய்ய ஓ நல்ல ஆவில நிரம்பி விடுதலையோடு துதிங்க, 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 துதிங்க. ஓ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். நாம் மீட்படைய, நாம் ரட்சிக்கப்பட, பாவங்களிலிருந்து விடுதலை பெற, நோய்களிலிருந்து விடுதலை பெற, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற, ஓ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடி நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக விடுதலை, விடுதலை. ரத்தத்தை விசுவாசித்து பாடுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள விடுதலை, விடுதலை. விடுவிக்கிற தேவ ஆவியானவர் எல்லா பலவீனங்கள், சரீர கட்டுகள் இப்பொழுது, இப்பொழுது விடுதலை, விடுதலை. விடுவிக்கிற தேவ பிரசன்னம், விடுவிக்கிற தேவ பிரசன்னம். ரத்தம் ஜெயம். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி, நன்றி. நீர் எங்களுக்காக செய்த நன்மைக்காக நன்றி, நன்றி, நன்றி. நல்ல கண்ணை மூடி நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, மீட்கப்பட்டே திரு ரத்தத்தா சாத்தானின் பிடி நின்று. எத்தனை பேர் இதை அறிக்கை பண்ண முடியும்? நான் மீட்கப்பட்டு இயேசுவின் திரு ரத்தத்தால் சாத்தானின் பிடி நின்று. நல்ல ஒரு விஷயம், கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்து நமக்காக. Amen. Give him all the glory. He deserves it. He deserves all the praise. எவ்வளவு பெரிய நன்மை நமக்கு செஞ்சிருக்கிறார், எவ்வளவு பெரிய ஈவு. இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவ ஈவு, இது தேவ இரக்கம். நம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்காக இருந்தார். இயேசுவே, நாங்கள் அப்படி மேஜர் போயிடலாம். உமக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த கால வேளையில இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்னு சொல்றவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஓ ஹalleluya, hallelujah, 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 hallelujah. இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்.
Father, we glorify. Hallelujah. 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 உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Jesus, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்தி, அவர் நமக்கு நன்மை செஞ்சனால தான் இன்னைக்கு பாடிட்டு இருக்கிறோம். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய சாமர்த்தியத்தினால் அல்ல. நம் பாவிகளா இருக்கும் பொழுதே அவர் நம்ம அன்பு வைத்தார். ஆனால் தேவ இரக்கம், அவர் நம்மேல் வைத்த தயவு. இந்த காலைவேளையில் ஆண்டவரே, ஒரு நிமிடம், கேன் வி டேக் a moment, ஒரு நிமிடம் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி, ஆண்டவரே இது ரொம்ப எங்களால புரிஞ்சுக்க முடியல ஆண்டவரே. your love is so deep, மிக ஆழமானது. but we thank you for what you have done. நீர் செய்த இந்த இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம் சொல்லி, ஹalleluya. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அந்த இயேசுவை உயர்த்துவீங்களா? இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ரெண்டு கரங்களை நல்லா உயர்த்தி சத்தமா, இயேசு நாமம். சபையார் உங்கள் சத்தத்தை உயர்த்துவோம், அந்த இயேசுவை உயர்த்துவோம். ஆராதனையில் அவரை மையப்படுத்துங்க. இயேசு நாமம், இயேசு நாமம். You alone are glorified, O God. Jesus, the name above all names. கவனங்களை சிதறவிடாதபடிக்கு கையை உயர்த்தி, இயேசு நாமம், இயேசு நாமம். எல்லா நாவுகளும் அந்த நாமத்தை அறிக்கை செய்யட்டும். வாழ்கவே சொல்லுவோம், அவர் நாமமே மதுரமானே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே ஜீசஸ், அவர் நாமத்தில் சுகம். கரங்களை உயர்த்தி, இயேசு நாமம். உங்க சத்தம் உயரட்டும், மேல கீழே பின்னாடி எல்லாம் சேர்ந்து. Let his name be glorified this morning. King of kings, we worship you, Lord. Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam வாழ்கவே. Yesu namam, Yesu namam, Yesu namam. Rabadala namanala. Yeshuve, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam. Keep repeating it, Yesu namam, Yesu namam, Yesu namam. Yesu namame, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam வாழ்கவே. வணக்கமாய் விழுகின்றோ
நீரே பாத்திரரே வணக்கமாய் விடுகின்றோ நீரே பாத்திரரே. சொல்லுங்க, வணக்கமாய் வணக்கமாய் Jesus, Jesus, Jesus. அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி இந்த காலவெளியில் ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya. ஜீவனின் மார்க்கத்தை உம்மாம்சத்தின் திரை வழி தந்தவரே, திரையினுள் பிரவேசிக்க இரத்தத்தால் தைரியம் தந்தவரே, தேவனின் வீட்டிற்கு அதிகாரியே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே, தேவனின் வீட்டிற்கு அதிகாரியே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே, நீர் மென்மேலும் பரிசுத்தரே, நீர் மென்மேலும் பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. கையை உயர்த்தி, பரிசுத்தர் பரிசுத்தர் முற்றிலும் பரிசுத்தரே, எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே, எங்கள் இயேசு முற்றிலும் ரெண்டு கையை உயர்த்தி சாஷ்டாங்கமாய், ஓ முற்றிலும் பரிசுத்தரே, எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே, பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவே, பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவே. ரெண்டு கையை உயர்த்தி, எங்கள் கிரீடங்கள் யாவையும் கழற்றுகிறோம், மகிமையின் பாதத்தில் செலுத்துகிறோம், எங்கள் கிரீடங்கள். அதை உணர்ந்து பாடலாமா? மகிமையின் பாதத்தில் கிடத்துகிறோம், உம்மை மென்மேலும் உயர்த்துகிறோம், முன்னெடுஞ்சாங்கிடையாகின்றோம். சபையார் யாவரும் கரங்களை அசைத்து பரிசுத்த, இந்த பின்னாடி எல்லாம் புரியாத மாதிரி நிக்க கூடாது, நல்ல கையை உயர்த்தி இயேசுவை உயர்த்தணும். அதுதான் ஆராதனை. இந்த பின்னாடி பிள்ளைங்க எல்லாம் கையை உயர்த்தி பரிசுத்தர், just honor him, just honor Jesus. அந்த நோக்கத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். முற்றிலும் பரிசுத்தரே, எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே, எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே, எங்கள் இயேசு முற்றிலும், ஓ எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே, எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே. சத்தத்தை உயர்த்தி, இயேசு முற்றிலும் பரிசுத்தரே, எங்கள்
தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. எத்தனை பேர் இந்த காலவேளையில சொல்ல முடியும்? இயேசுவே உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. எதிரான கையெழுத்தை உம் ரத்தத்தினாலே குலைத்தவரே. உங்க தலைமையில கைய வச்சு இந்த வார்த்தையை சொல்லுங்க. எதிரான, எனக்கு எதிரான கையெழுத்தை உங்க ரத்தத்தினாலே குலைத்தவரே. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருந்தோம், ஆனா ஆக்கினை தீர்ப்பினை என்னை விட்டு எடுத்தவரே. புரியுதா உங்களுக்கு? பாடும் போது உங்களுக்கு புரிஞ்சு பாடுறீங்களா? கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. புரிஞ்சு பாடுறோம். அத ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருந்தோம் ஒரு காலத்துல, ஆனா என்னைக்கு இந்த பரிசுத்தமான ரத்தம் நமக்காக, இது ஒரு பெரிய ஈவுங்க. இது அது புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அது ஆழமானது. ஏங்க நமக்காக நான் ஒருத்தர் நான் உனக்காக நிக்கிறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு உலகத்துல நமக்காக நிக்கிறவங்க யாருமே இல்லை. நம்மளை எப்படி கவுக்குலாம் தான் பாக்குற ஆட்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு தூரம் நம்ம தள்ளி போனாலும் நமக்காக நான் உனக்காக நிக்கிறேன், நான் நிக்கிறேன், உனக்காக நான் நிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் நமக்காக, அது நமக்கு புரியுதான்னு தெரியல. எவ்வளவு பெரிய இரக்கம். நான் உனக்காக நிக்கிறேன், நீ நல்லவனா கெட்டவனா, நீ பரிசுத்தமானா, எனக்கு அதெல்லாம் தெரியல சார், நான் உனக்காக நிக்கிறேன்றார் ஒருத்தர். எத்தனை பேருக்கு இது புரியுது? உங்க தலைமையில கை வச்சு இந்த வார்த்தை அறிக்கை பண்ணி முடிக்க போறோம். எதிரான கையெழுத்தை உங்க ரத்தத்தினாலே குலைத்தவரே, ஆக்கினை தீர்ப்பினை என்னை விட்டு எடுத்தவரே, தேவனின் வீட்டிற்கு அதிகாரியே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே. சொல்லுங்க. தேவனின் வீட்டிற்கு அதிகாரியே, பியூட்டிஃபுல், புது உடன்படிக்கையின். ரெண்டு கையை அவருக்கு நேரா உயர்த்தி, நீர் மென்மேலும் பரிசுத்தரே. உங்க புல் நல்ல சத்தத்தை உயர்த்தி, நீர் மென்மேலும் பரிசுத்தரே. கரங்களை அசைத்து பரிசுத்தர், 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 பரிசுத்தரே, பரிசுத்தர், முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு, முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் கரங்களை உயர்த்தி அந்த இயேசுவே முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு, முற்றிலும் ஆராதனைக்குரியவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் உயர்ந்தவர், 10,000ங்களில் சிறந்தவர், நீர் அழகுள்ளவர், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு, முற்றிலும் பரிசுத்தரே. அல்லேலூயா, ஓசன்னா, Hallelujah, Hosanna.
உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, சொல்லுவோம், ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து எல்லா துதிக்கு பாத்திரம் அவரை உயர்த்துவோம். அல்லேலூயா. ஓசன்னா, ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து எல்லா துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே எல்லா மகிமைக்கும் துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரர். தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை கீழ்ப்படுத்தினபடியினால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினாரே. இயேசு என்கிற நாமம் எத்தனை மேலான நாமம். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து எல்லா மகிமை கணம் துதி புகழ் எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். பாவங்களை மன்னித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சாபங்களை நீக்கினீரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. ஏக சத்தமாய் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். அவரே மகிமைக்கும் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர். அவரே பாத்திரர். ஆமென். இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த ஸ்லாக்கியம் அவைகளுக்கு சற்றாக நாங்கள் பாத்திரன் அல்லாத பட்சத்திலும் உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரும்படியான ஸ்லாக்கியத்தை தந்தருளினீரே. ஆமென். ஆமென். நாம் பாவிகளாயிருக்கையில், நாம் சத்துருக்களாயிருக்கையில், நாம் பலனற்றிருக்கையில் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார. எத்தனை பெரிய வாக்கியம், எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். தகப்பனே, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கு அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்கிறேன் சொல்லி தேவ சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? இரக்கமும் கிருபையும் மகா பலனும் கொண்ட எங்கள் நல்ல தேவனே, மரணத்தை ஜெயித்தவரே, சாபத்தை அகற்றினவரே, உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை எங்கள் மேல் தெளித்திருக்கிறீரே. உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை நாம் திருப்புவோம். வருகிற நாட்களிலே யூத் கேம்புக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள். யூத் கேம்பை குறித்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை வருகிற ஞாயிறு உங்களுக்கு தெரிவிப்பார்கள். கவனமாய் நீங்கள் கவனிக்க நான் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உலகமெங்கிலும் எல்லாருடைய மனதிலும், உலக எல்லா ஜனங்களுடைய மனதிலும் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறதான சரித்திர, எல்லா சரித்திரத்திற்கும் மேலான, எல்லா முழங்கால்கள் எல்லா நாவுகள் அறிக்கை பண்ணும்படி மேலான நாமத்தை பெற்ற அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவனுடைய தியாக நேரத்தை நினைவு கூறுகிற ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். சத்தமாமேன்னு சொல்லலாமா? இந்த பெரிய வெள்ளி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். என்னோடு கூட 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி நான் கேட்கிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். The book of 1 Corinthians chapter 2 verses 1 and 2. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபொழுது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனைப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. And when I came to you, brothers, did not come proclaiming to you the testimony of God with speech of wisdom, for I decided to know nothing among you except that Jesus Christ and him crucified. பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது கொரிந்து திருச்சபையினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிகளை கண்டு பிரமித்தவர் பவுல். கொரிந்து சபையினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கண்டு பிரமித்து பாராட்டி அவர்களை உற்சாகப்படுத்தினது எப்படி உண்மையோ அப்படியே கொரிந்து திருச்சபையினுடைய குறைகளை கண்டு காணாதவர் போனவர் அல்ல, கடிந்து கொண்டு அவர்களை சீர்திருத்தும்படி கடிந்து கொண்டவரும் பவுல். ஆமென். 1ஆம் அதிகாரத்திலே கொரிந்து திருச்சபையை மகிழ்ச்சியோடு புகழ்ச்சியோடு புகழ்கிறார். 7ஆம் வசனத்திலே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சபையே, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் கிறிஸ்துவின் வருகைக்காக ஆவலோடு நீங்கள் காத்திருப்பதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் வந்தபொழுது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனைப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்க வரவில்லை. என்னுடைய பேச்சு திறமையினாலோ என்னுடைய சாதுரியத்தினாலோ என்னுடைய பிரசங்க திறமையினாலோ உங்களை கவருகிறவனாக நான் வரவில்லை. மாறாக சிலுவையில் அறையப்பட்ட அவரை நீங்கள் எப்படி அறிந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்திலே தீர்மானித்து அந்த தீர்மானத்தோடு உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். சத்தமாலே சொல்லாமா? அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்த்து அவர்களை பாராட்டின பவுல் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய குறைவுகளை பார்க்கும் பொழுது கடிந்து கொண்டார். 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 10 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாயிருக்கிறீர்களே, நீங்கள் பலனில்லாதவர்களாயிருக்கிறீர்களே,
உங்களுக்குள்ளே எப்படி பொறாமை வாக்குவாதம் வந்தது என்று கடிந்து கொள்கிறார். ஆமென். 4வது அதிகாரத்திலே உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? நான் என்ன தீர்மானித்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் உங்களிடத்தில் எப்படி வர வேண்டும்? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்திலே அன்போடு வரவா அல்லது பிரம்போடு வரவா, பிச்சிருவன் பிச்சை அப்படின்ற மாதிரி வந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா இல்லையே சொல்லுங்க. தொலைச்சிருவன் தொலைச்சி என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அந்த துணியில 4ஆம் அதிகாரத்திலே பேசுகிறார். ஆமென். 5ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது 7, 8 ஆகிய வசனத்திலே, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பண்டிகையை ஆசரிக்க கடவோம். சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அதைத்தான் இந்த 2வது அதிகாரத்திலே பவுல் சொல்லும் பொழுது, சகோதரரே, நான் ஒரு தீர்மானத்தோடு உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். அது என்ன தீர்மானம்? தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக நான் உங்களிடத்திலே வராமல், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் எவ்விதம் அறிந்திருக்கிறீர்கள்? உங்களுக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற ஐக்கிய உறவு எப்படி இருக்கிறது? அவர் சாதாரணமான இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தையை மிகைப்படுத்தி ஒரு உண்மை காரியத்தை சொல்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருக்கிறது எப்படி என்பதை நான் அறிய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட இந்த நாள் உலக வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நாளாக பெரிய வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது. என்ன வெள்ளி? பெரிய வெள்ளியில வந்திருக்கிறோம். ஆமென். என்ன வெள்ளியில வந்திருக்கிறோம்? பெரிய வெள்ளி. ஒரு வருஷத்துல 52 வெள்ளி வருது. ஆமென். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 52 வெள்ளி வருகிறது. அந்த 52 வெள்ளி வந்தாலும் இந்த வெள்ளிக்கு பேரு பெரிய வெள்ளி. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஏன் பெரிய வெள்ளி? தேவனுடைய பெரிய தியாகத்தையும் அவருடைய பெரிய அன்பையும் அவருடைய பெரிய கிருபையையும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக உலகம் கண்டறிந்தபடியினால் இந்த வெள்ளி பெரிய வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது. சத்தமா இல்லை சொல்லுங்க. ஆமென். In English, Good Friday. ஆங்கிலத்திலே நல்ல வெள்ளி என்று அழைக்கிறோம். என்ன வெள்ளி? நல்ல வெள்ளி. ஏன் நல்ல வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில் ஜீவித்த பொழுது அவருக்கு பின்பதாக திரள் கூட்ட ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். திரள் கூட்ட ஜனங்கள். கடந்த ஞாயிறு நான் சொன்னேன், சரித்திர வல்லுனர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய கிறிஸ்துவின் பவனி கழுதையின் மேல் அவர் பவனியாக சென்ற பொழுது
அந்த நாட்களில் இருக்கிற சரித்திர வல்லுநர்களுடைய கூற்றின்படி சுமார் 2 லட்சம் பேர் அந்த பவனியிலே ஓசனா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று அவரை புகழ்ந்த ஜனக்கூட்டத்தினுடைய மதிப்பு குறைந்தபட்சம் 2 லட்சம் பேர் என்று சொல்லுகிறார்கள். சத்தமா நல்லே சொல்லுங்க. ஆகவேதான் பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவர்களுக்கு இயேசுவை குறித்த ஒரு பயம் இருந்தது. அவர்கள் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை, பாருங்கள், உலகமே அவருக்கு பின்பதாக செல்கிறது. ஹல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்க வேண்டாம், நமக்கு தெரிந்த ஒரு அற்புதமான சம்பவம். இயேசு கண்ணீர் விட்டார். ஆமென். இயேசு யூதர்கள் அழுகிறதையும் மார்த்தாள் மரியாள் அழுகிறதையும் கண்டு, வல்லமை உள்ளவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்கிற அவருடைய வல்லமையை ஜனங்கள் அறியாதிருக்கிறதை நினைத்து இயேசு கண்ணீர் விட்டார். ஆமென். இயேசு சொன்னார், கல்லை புரட்டுங்கள் சொன்னார். மார்த்தாள் வந்து சொன்னா, 4 நாள் ஆயிற்றே இயேசுவே, மரித்து 4 நாள் ஆயிற்றே, நாருமே என்றாள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. லாசருவினுடைய சொந்த சகோதரி லாசருவை குறித்து சொன்ன சாட்சி பாருங்கள். மரித்து 4 நாள் ஆயிற்றே. ஒன்னும் வாயை திறக்காதீங்க. லாசருவினுடைய சகோதரி லாசருவை குறித்து சொன்ன சாட்சி அது. தயவு செய்து பிரதர் அந்த மேட்டரை ஓபன் பண்ணாதீங்க. நாரும் சொல்றாங்களா? உங்கள் சொந்த குடும்பத்தினர் உங்களை குறித்து சொல்லுகிற சாட்சி எப்படி இருக்கிறது? சற்று யோசித்து பார்ப்பது அவசியம். கல்லை புரட்டுங்கள் என்று ஆண்டவராக இயேசு சொன்ன பொழுது கல்லை புரட்டினார்கள். லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தத்தோடு இயேசு சொன்ன பொழுது, நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லலாமா? அந்த லாசருவின் கல்லறையின் வாசல்ல போய் நின்ன பொழுது, அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஒரு 30 அடி கீழே இருக்கும். அந்த நாட்களில் இருந்த இடம் 30 அடிக்கு கீழே இருக்கு. இப்போ 30 அடிக்கு மேலே வந்துருச்சு ரோடு. ஆமென். அப்படி ஒரு குகைக்குள்ள போய், அதற்கப்புறம் ஒரு சின்ன இடுக்கமான ஒரு குகைக்குள்ள போனா அங்க கீழே லாசரு கல்லறை இருந்த இடம் அங்க இருக்கு. ஆமென். வாசல் வரைக்கும் தான் என்னால போக முடிஞ்சது. ஒரு 30 அடி கீழே இறங்கினா மூச்சு விட முடியல. 30 அடிக்கு கீழே உள்ள போறதுக்கு டாலி எப்படியும் நுழைஞ்சு உள்ள போயிட்டாங்க. ஆமென். உள்ள போய் அந்த இடத்த பார்த்துட்டு வந்துட்டாங்க. நான் போல, என்னால போக முடியல. ஏனால் அது இடுக்கமான வாசல். ஒரு ஆமென் சொல்வீங்களா? லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது லாசரு வெளியே வந்தான். பிரமித்து போனார்கள். உலகம் பிரமித்தது. ஜனங்கள் பிரமித்து தேவனை புகழ்ந்தார்கள். ஆனா பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஆமென். பாரும், உலகமே அந்த மனிதனுக்கு பின்பதாக செல்லுகிறது என்று எல்லாம் பதட்டத்தோடு இயேசுவுக்கு பின்னாடி ஒரு பெரிய திரள் கூட்டம் செல்ல ஆரம்பித்து விட்டது. ஆசாரியர்கள் பதறினார்கள். இது ரோமர்களுக்கு தெரிந்தால் நம்ம பதவிக்கு வேட்டு வந்துருமே, இவனை இப்படியே விடக்கூடாது என்று புலம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் பிரதான ஆசாரியனாகிய காய்பா ஒரு வார்த்தையை சொன்னார். யோவான் 11:50 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 11:50 உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், ஜனங்கள் எல்லோரும் கெட்டு போகாதபடி ஒரு மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். ஆமென். எல்லாருக்காக ஒரு மனுஷன் ஜனங்களுக்காக, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடி ஒரு மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்று
பிரதான ஆசாரியன் ஆகிய காய்பா வேத வாக்கியம் நிறைவேறும்படி அவர் அறிந்தோ அறியாமலோ அவருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை புறப்பட்டு வந்துச்சு. சத்தமா அல்லே சொல்லாமா? ஜனங்கள் எல்லோரும் கெட்டு போகாதபடி முழு உலகத்திற்கு நன்மை ஏற்பட, நல்லது ஏற்பட ஒரு மனிதன் மரிப்பது நல்லது. ஆமென். பாருங்கள், அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மரித்ததினாலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு தந்தருளினார். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. பக்கத்துல பார்த்து முகத்தை பார்த்து சிரிச்சு சொல்லுங்க, இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்ததினாலே, மரித்து ரத்தம் சிந்தினதினாலே, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்ததினாலே என்னுடைய பாவங்கள் சாபங்கள் அவர் சிலுவையில் செய்த தியாகத்தை நான் விசுவாசிப்பதின் மூலம் எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தந்தருளினார். அல்லேலூயா. உலகம் கொடுக்க கூடாத ஒரு நிச்சயம், ஒரு அஷ்யூரன்ஸ். The forgiving of our sin is a God's gift. Amen. கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஈவு, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் அந்த நிச்சயத்தோடு இருக்கீங்க? கரங்களை அசைச்சு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, என் பாவங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே மன்னிக்கப்பட்டாயிற்று. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே விடுதலையை கர்த்தர் எனக்கு தந்தார். ஆமென் சொல்லலாமா? நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு கொடுத்த விடுதலை விலையேற பெற்றது. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே, நல்ல உற்சாகமாய். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். கைதட்டடா. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், ஆமென். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நமக்காக மரித்ததினாலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நமக்கு தந்திரளினார். அல்லேலூயா. எத்தனை பெரிய நன்மை, எத்தனை பெரிய நலம். ஆகவே அது நல்ல வெள்ளி. சத்தமா அல்லே சொல்லுங்க, நல்ல சத்தமா அல்லே சொல்லுங்க. மலையாளத்தில் துக்க வெள்ளி என்று சொல்லுகிறார்கள். என்ன வெள்ளி? இந்த வெள்ளி துக்க வெள்ளி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் அவர் அடைந்த வேதனைகளையும் நினைக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் துக்கத்தினால் நிறைகிறது. ஆமென். அவர் நமக்கு செய்த தியாகங்களை வருஷத்துக்கு ஒரு முறை இந்த குட் ஃப்ரைடேல வந்து ஓன்னு அழுது கண்ணீர் சிந்தி போறது அல்ல, ஒவ்வொரு வினாடியும் நமக்கு அந்த துக்கம் இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு வினாடியும் அவர் எனக்கு செய்த ஸ்லாக்கியம் எத்தனை பெரியது. சத்தமா அல்லே சொல்லுங்க. அவர் எனக்கு செய்த ஸ்லாக்கியம் எத்தனை பெரியது. ஆமென். நான் கைகளினால் செய்த பாவத்தின் நிமித்தம் அவருடைய கைகளில் ஆணிகள் கடாவப்பட்டது. நான் கால்களினால் செய்த பாவத்தின் நிமித்தம் அவருடைய கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டது. என்னுடைய இருதயத்தினால் நான் செய்த அக்கிரம சிந்தை நிமித்தம் அவர் விலாவிலே ஈட்டி குத்தப்பட்டது. ஆமென். என் சிந்தையினால் உண்டான கொடூர சிந்தை நிமித்தம் அவருடைய சிரசின் மேல் முட்கிரீடங்களால் அவருடைய சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதை நினைத்து நினைத்து நினைத்து, ஆமென், அவருடைய அன்பு எத்தனை பெரியது. அதைத்தான் நாம் முதல் பாடலாய் பாடினோம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை நெஞ்சம் நெகிழ்கிறதே. அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லே சொல்லுங்க. எத்தனை எத்தனை அற்புதமான காரியங்கள். யோசேப்பு மரித்த பொழுது எகிப்து முழுமைக்கும் 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். ஆரோன் மரித்த பொழுது, மோசே மரித்த பொழுது 30 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் துக்கம் கொண்டாடினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
இந்த வெள்ளி மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் நம்முடைய மரணமோ அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய வருகையோ, இரண்டில் எது முந்தி நம்மை சந்திக்கிறதோ அது வரைக்கும் அவருடைய தியாகங்களை, அவருடைய கிருபைகளை, ஸ்லாக்கியங்களை நினைத்து, அவர் நமக்கு செய்த விலையேற பெற்ற ஸ்லாக்கியத்தை நினைத்து நினைத்து, நான் சரீரத்தில் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டாரே என்கிற துக்கம் நம்முடைய இருதயத்தை சிதைத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நாம் அவரிடத்தில் வைக்கிற அன்புக்கு ஒப்பானது. ஒரு ஆமென் சொல்லலாமா? செப்பனியா 3:15 அதைத்தானே சொல்கிறது. அவர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றினார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க, கர்த்தர் நம்முடைய ஆக்கினைகளை அகற்றினார். ஆமென். உலகமே இன்றைக்கு அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூறுகிறது. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சொன்ன 7 வார்த்தைகள் இன்றைக்கு பிரதானமாய் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு 7 வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. 7 வார்த்தைகளை ஒன்றாக சேர்த்து ஒரே வார்த்தையை நினைவு கொண்டிருக்கிறோம் நாம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு 7 பேரை இன்னைக்கு பிரசங்கிக்க வைக்க வேணும்னு எனக்கும் ஆசை தான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. சின்ன வயசுல சிஎஸ்ஐ சபையில் உட்காந்து தலையை சொரிஞ்சிட்டு எப்பதான் இது முடியுமா, ஏன் தான் இவ்வளோ லேட் பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் அப்படி இப்படி உட்காந்தாலும் ஒரு சின்ன திருப்தி உள்ள என்னன்னா, வெளியே போகும்போது பன்னு கொடுப்பாங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. கிராஸ் பன் கொடுப்பாங்க. நீங்க கொடுக்கப்படாதா கிராஸ் பன் கேட்குறீங்களா அப்படின்னு உள்ள உக்காந்துருப்போம். அப்படி அந்த மாதிரி 7 பிரசங்கம் ஓடிட்டு இருக்கும். பிரசங்கம் மைண்ட்ல ஓடுதோ இல்லையோ, ஜனங்கள் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் சிலுவையில அடித்தது போல. அவருடைய பாடு மரணங்களை, அவர் நமக்காக செய்த தியாகங்களை நினைவு கூறுவதற்கு அந்த ஒரு நாள் மட்டும் போதாது, வாழ்நாள் முழுவதும் இருந்தாலும் போதாது. ஆமென். அவர் நமக்கு செய்த கிருபைகளை, தியாகத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நாம் கொண்டு வருவோமானால் நம்மால் அவரை துக்கப்படுத்த ஒரு நாளும் துணிகம் வரவே வராது. சத்தம் ஆமென் சொல்லாமா? பவுல் இந்த கொரிந்து சபையை அதிகமாய் நேசித்தவர். பவுல் எல்லா சபைகளை நேசித்தவர். இவைகள் முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்த கவலை நாள்தோறும் என்னை ஒடுக்குகிறது என்று சொல்லுகிறாரே. எல்லா சபைகளை நேசிக்கிறவர், பிரதானமாய் இந்த கொரிந்து சபையை அதிகமாய் நேசித்தவர். அதைத்தான் வாசிக்க கேட்டோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஹல்லேலூயா. பவுலினுடைய சில தீர்மானங்கள் இருக்கிறதே, அற்புதமானது. ஆமென். அற்புதமானது. பவுல் சபைகளுக்கு நிருபங்களை எழுதும் பொழுது, நான் இப்படி தீர்மானித்திருக்கிறேன், நீங்களும் இதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று ஆலோசனை சொல்வது அவருடைய வழக்கம். அதில் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் வாசித்தோமே, அதுல இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்படி அறிந்திருக்கிறீர்கள் என்று அறிய விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை, அதாவது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, ஆமென், நீங்கள் எப்படி அறிந்திருக்கிறீர்கள் என்பதை அறிய விரும்புகிறேன். ஆமென். நீங்கள் இப்படிப்பட்ட தீர்மானம் உங்களுக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ரோமர் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஜனங்களை பார்த்து தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இப்படி இருக்க இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக, ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பதாக தடுக்கல்லையும் இடரலையும் போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள்.
ஆமென். ரோம சபை விசுவாசிகளுக்கு பவுல் எழுதும் பொழுது, சகோதரரே, நீங்கள் ஒருவருக்கும் இடரலாய் இராதபடி தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்கள் ஒருவருக்காவது இடரலாய் இருக்கக்கூடாது. சத்தமா ஆமென் சொல்லலாமா? நான் ஒருவருக்கும் இடரலாய் இருக்கக்கூடாது. இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. நான் ஒருவருக்கும் இடரலாய் இருக்கக்கூடாது. உங்களை காணும் பொழுது உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமே தவிர தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும்படி நீங்கள் நடக்கலாகாது. ஆமென். ரோம திருச்சபைக்கு பவுல் எழுதும் பொழுது ரோமர் 2:24 எழுதியிருக்கிறபடி புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. இந்த நாட்களிலே கண்கூட நாம் பார்க்கிறோம், தேவனுடைய நாமம் சிலர் நிமித்தம் தூஷிக்கப்படுகிற, துணிகரமாய் தூஷிக்கப்படுகிற காரியத்தை பார்க்கும்போது எத்தனை வேதனையாய் இருக்கிறது. நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே விசேஷமாய் நமக்குள் இருக்க வேண்டிய ஒரு தீர்மானம், நான் ஒருவருக்கும் இடரலாய் இருக்க மாட்டேன். மனதிலே சத்தமா இந்த வார்த்தை நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள், நான் ஒருவருக்கும் இடரலாய் இருக்க மாட்டேன். ஆமென். தாவீது தன்னுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுகிறார் பாருங்கள். சங்கீதம் 17:3, நீர் என் இருதயத்தை, சங்கீதம் 17:3, நீ என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். நான் என் வாய் மீறாதபடி தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். ஹல்லேலூயா. தாவீது ஒரு தீர்மானம் பண்ணாராம். என்ன பண்ணாராம்? என் வாய் மீறாதபடி தீர்மானம் பண்ணினேன். நல்ல சத்தமா அல்லே சொல்லாமா? நான் என் வாய் மீறாதபடி தீர்மானம் பண்ணினேன். இந்த காலை வேளையில பரிசுத்தவான்களுடைய தீர்மானங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுக்கிற தீர்மானம் கிறிஸ்துவோடு இன்னும் கிட்டி நெருங்கி ஜீவிப்பதற்கு காரணமாக அமைகிறது. அல்லேலூயா. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நல்லா தூக்கம் வருது? தூக்கம் வருகிறதா? அது ஆசீர்வாதமான தூக்கம். குட் ஃப்ரைடே வருகிற தூக்கம். கண்ணை விழித்து என்னை பாருங்கள். தூங்குகிறவர்களை சிலுவையில் அறையும்படி நானும் தீர்மானித்திருக்கிறேன். பவுல் கொரிந்து சபைக்கு ஒரு தீர்மானம் வச்சிருந்தார். அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனத்திலே வாசித்த சம்பவத்தை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்த பொழுது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, அவரை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுடைய அற்புதமான தீர்மானத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கொரிந்து சபையே, நீங்கள் இயேசுவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை எப்படி அறிந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள தீர்மானித்தேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அற்புதமான தீர்மானம். சத்தமா சொல்லுங்க. The great determination. The great determination of Paul. பவுலினுடைய அற்புதமான தீர்மானம். சிலுவையை பற்றி பவுல் கொண்டிருந்த 3 தீர்மானங்களை இந்த காலவேளையிலே உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படி விரும்புகிறேன். நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களாக. நம்பர் 1, அறிய தீர்மானம். சத்தமா சொல்லுங்க. The determination to know. Number 2, அறிவிக்க தீர்மானம். சத்தமா சொல்லுங்க. The determination to proclaim. Number 3, ஆராதிக்க தீர்மானம். சொல்லுங்க. Determination to worship. நீங்கள் எளிதில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக ஆவரிசையில் அடக்கி வச்சிருக்கிறேன். அற்புதமான தீர்மானம். என்ன அற்புதமான தீர்மானம்? அறிய, அறிவிக்க, ஆராதிக்க. ஆமென்.
இந்த காலை வேளையில ஆண்டவருடைய அற்புதமான கிருபை, பவுலுக்குள் இருந்த அற்புதமான தீர்மானம் நம்முடைய இருதயத்திற்குள் பதிவதாக. நம்பர் 1, முதலாவது நான் சொன்னேன், அரிய தீர்மானம். ஜனங்களுக்குள் இயேசுவை பற்றிய அறிவை அரிய தீர்மானம். ஆமென். கிறிஸ்துவை நீங்கள், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நீங்கள் எப்படி அறிந்திருக்கிறீர்கள் என்று அரிய தீர்மானம். ஆமென். சத்தமா இல்லை சொல்லுங்க. அதைத்தான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலே வாசிக்க கேட்டோம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் எப்படி அறிந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன், தீர்மானிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் தேவை. ஹல்லேலூயா. இயேசுவை ஜனங்கள் அறிய வேண்டும் என்கிற ஆவல். ஆமென். சத்தமா அந்த வார்த்தையை சொல்லுங்க. இயேசுவை ஜனங்கள் அறிய வேண்டும் என்கிற ஆவல். இயேசுவை ஜனங்கள் அறிய வேண்டும் என்ற ஆவல் நமக்குள் இருக்க வேண்டுமானால், முதலாவது இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இயேசுவை நாம் அறிய வேண்டிய பிரகாரம் எப்படி அறிந்திருக்கிறோம் என்பது மிக முக்கியம். பவுல் அதைத்தான் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரை நீங்கள் எப்படி அறிந்திருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற இயேசு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அவர் சந்தித்த விபரீதங்கள், அவர் சந்தித்த பாடுகள், வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆமென். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். எபிரேயர் 12:2, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையை சகித்து, சத்தமா சொல்லுங்க. எதை சகித்து? சிலுவையை சகித்து. இயேசு சிலுவையை சகித்தார். ஆண்டவராக இயேசு தம்முடைய பிள்ளைகளை, தம்மை பின்பற்றுகிற தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. அப்படியானால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று இயேசுவை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற நமக்கு இந்த உலகத்திலே சிலுவை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு சிலுவை உண்டு. பக்கத்தில் பார்த்தது நல்ல வார்த்தையை சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரு சிலுவை உண்டு. ஆமென். எல்லாருக்கும் ஒரு சிலுவை இருக்கு. எல்லாருக்கும் ஒரு உபத்திரவம் உண்டு, நெருக்கம் உண்டு. இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இயேசு சிலுவையை சகித்தார். ஆமென். தமக்கு முன்னிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். தமக்கு முன்னாடி ஒரு பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம்? நான் சிலுவையிலே ஜீவனை கொடுக்க போகிறதுனால திரளான ஆத்துமாக்கள், எல்லா ஆத்துமாக்களும் மீட்கப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா. எபிரேயர் 12:3 பாருங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவர் சிலுவையை மட்டும் சகிக்கவில்லை, விபரீதங்களை சகித்தாராம். என்ன சகித்தாராம்? விபரீதங்களை சகித்தார். இயேசு கிறிஸ்து சகித்து சுமந்தது வெறும் சிலுவை மட்டுமல்ல, பாடுகள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகளை நமக்காக அவர் சுமந்தார். ஏசாயா 53:4 சொல்கிறது, அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மத்தேயு 8:17 சொல்கிறது, நம்முடைய பலவீனங்களை சுமந்தார். ஆமென். 1 பேதுரு 2:24 சொல்கிறது, நம்முடைய பாவங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. சத்தமா இந்த வார்த்தை சொல்லுங்க. அவருடைய தழும்புகளால்
குணமானீர்கள். பக்கத்துல பார்த்து இந்த நல்ல வார்த்தை சொல்லி உற்சாகப்படும். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிலுவை என்பது ஒரு அவமான சின்னம். ஆமென். ரோமருடைய கொடுங்கோல் ஆட்சியின் கீழாக அவர்கள் கொடுக்கிற கொடுமையான மரண தண்டனையில் ஒன்று சிலுவை மரணம். ஆக சிலுவை என்பது அவமான சின்னம். ஆனால் இயேசு சுமந்தபடியினால் அது இன்றைக்கு புனித சின்னமாக மாறினது. சத்தமா அல்லே சொல்லுங்க. சாபத்தின் சின்னமாக இருந்த நம்மை கர்த்தர் ஆசீர்வாதத்தின் சின்னமாக மாற்றினார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு நாள் நாம் சாபத்தின் சின்னமாக இருந்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினதினாலே சாபத்தின் சின்னமாய் இருந்த நம்மை ஆசீர்வாதமான சின்னமாய் மாற்றினார். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்படி அறிந்திருக்கிறீர்கள் என்பதை அறிய விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பல காரியத்தை சொல்கிறார். அதுல 4ஆம் வசனத்தை பாருங்கள். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, தேவ பலத்தினால் நிற்கும்படி. ஆமென். உங்களுடைய விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் நிற்காமல் தேவ பலத்தினால் நிற்கும்படி என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷருக்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருக்கிறது. நல்ல சத்தமாமே சொல்லலாமா? 7ஆம் வசனத்தில் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். ஆமென். 8ஆம் வசனத்தில் அதை எப்படி முடிக்கிறாரு? அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவரும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. ஹல்லேலூயா. ஒருவரும் அறியவில்லை, ஒருவரும் அறியவில்லையே என்று வேதனையோடு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அவர்கள் அறியாததினாலே என் நேசரை சிலுவையில் அறைந்தார்களே. அறிந்திருந்தார்களானால் அறைந்திருக்க மாட்டார்களே. அல்லேலூயா. இயேசுவை யாவரும் நீங்கள் எப்படி அறிந்திருக்கிறீர்கள் என்று அறிய தீர்மானிக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல சத்தமான சொல்லாமா? இந்த கடைசி நாட்களில் குறிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் செய்த அற்புதமான தியாகங்களை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா?
இந்த நாட்களிலே நாம் எடுக்க வேண்டிய தீர்மானங்களில் ஒன்று, இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் அறிந்து கொள்வேன். ஹல்லேலூயா. நான் இன்னும் அறிந்து கொள்வேன். சத்தமா அந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் இன்னும் அறிந்து கொள்வேன். ஆமென். நம்பர் 2, அறிவிக்க தீர்மானம். அறிய தீர்மானம் மட்டுமல்ல, பவுலுடைய இரண்டாவது தீர்மானம் பாருங்கள், அறிவிக்க தீர்மானம். ஆமென். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17-18. ஞான ஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடி சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். ஆமென். அதில் அவருடைய இருதயத்தினுடைய ஏக்கம் பாருங்கள், கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடி. ஹல்லேலூயா. சத்தமா அந்த வார்த்தை சொல்லுங்க, கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடி சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். ஆமென். 18ஆம் வசனத்தில் எப்படி சொல்றாரு? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கிறதாம்? பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். ஆமென். பவுல் அதை அறிக்கை செய்கிறார் பாருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். Christ did not send me to baptize but to preach the gospel. ஆமென். சுவிசேஷத்தை அறிவிக்கவே என்னை அனுப்பினார். சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை என்று பவுல் சொல்கிறார். நான் சுவிசேஷத்தை அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்கிறார். சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. பக்கத்துல பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க, சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. ஆமென். சுவிசேஷம் என்ன? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து ரத்தம் சிந்தினதினாலே, அவருடைய கல்வாரி சிலுவையின் தியாகத்தை நான் விசுவாசிக்கிறதுனாலே என் பாவ சாபங்கள் என்னை விட்டு அகன்று போயிற்று. ஹல்லேலூயா. என்னை வாழ வைத்த இயேசு உங்களையும் வாழ வைப்பார். ஆமென். எளிமையான சுவிசேஷம் அதுதான். என்னை வாழ வைத்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக மரித்தார், எனக்காக 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார், உங்களுக்காகவும் அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி அவர் என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார். அதைத்தான் சொன்னேன், அறிவிக்க தீர்மானம். அல்லேலூயா. அறிய தீர்மானம் மட்டுமல்ல, அறிவிக்க தீர்மானம். விசுவாசிகள் இந்த கடைசி நாட்களில் இயேசுவை அறிந்து கொள்கிறவர்களாக மட்டுமல்ல, இயேசுவை அறிவிக்கிறவர்களாக. அதுவும் எந்த இயேசுவை? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை. வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை. ஆமென். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் அதை அறிக்கை செய்யும் பொழுது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் அறிவிக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பினார் என்கிற நிச்சயமுடையவராயிருந்தார். ஆமென். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22, 23, 24 ஆகிய வசனத்திலே, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நல்ல சத்தமா ஆமென் சொல்லலாமா? எத்தனை அற்புதம், எத்தனை அற்புதம். இந்த கடைசி நாட்களில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிப்பதற்காக, அறிக்கை செய்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிற நிச்சயமும் தீர்மானமும் இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா?
2 தீமோத்தேயு 1:12 பவுல் அதை அறிக்கை செய்கிறார். இது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. சத்தமா அந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இந்த கிறிஸ்துவை, நான் அறிந்த கிறிஸ்துவை அறிவிக்க தீர்மானித்தேன். ஹல்லேலூயா. இது ஒரு சடங்காச்சாரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்கள் கட்டப்பட்டிராதபடி இயேசுவை அறிய தீர்மானிக்கிறேன், இயேசுவை அறிவிக்க தீர்மானிக்கிறேன். ஆமென். அப்போஸ்தலர் 20:24 பவுல் அதை அறிக்கை செய்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் 20:24 ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் ஏன் கிருபை பாராட்டினார்? நீங்கள் அறிந்த இயேசுவை அறிவிப்பதற்காக. நான் அறிந்து கொண்ட இயேசுவை அறிவிப்பேன். அல்லேலூயா. அந்த தீர்மானம் நமக்கு தேவை. ஆமென். வாழ்க்கையில எத்தனையோ தீர்மானங்களை ஏறெடுக்கிறோம். தீர்மானங்களை ஏறெடுக்கிற நாம் எடுக்க வேண்டிய முக்கியமான தீர்மானம், இயேசுவை அறிந்து கொள்வேன், இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்வேன். ஆமென். நான் அறிய வேண்டிய பிரகாரம் நான் அறிந்த இயேசுவை அறிவிப்பேன். ஆமென். அப்படிப்பட்ட தீர்மானம் உடையவர்களாக நம்முடைய ஜீவியம் கிறிஸ்துவின் மேல், வார்த்தையின் மேல் கட்டப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்? ஆராதிக்க தீர்மானம். எத்தனை சொல்லியிருக்கிறேன்? 2. நம்பர் 1 அறிய தீர்மானம், அறிவிக்க தீர்மானம். 3வது ஆராதிக்க தீர்மானம். பவுலினுடைய அற்புதமான தீர்மானத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்ன பவுலினுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 3வது ஆராதிக்க தீர்மானம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன அற்புதமான தீர்மானம் பாருங்கள். பவுலுக்கு இருந்த அற்புதமான தீர்மானம் ஏன் நம்முடைய தீர்மானமாக மாறக்கூடாது? கலாத்தியர் 6:14 மீண்டும் ஒருமுறை சத்தமா சேர்ந்து வாசிக்கலாமா? கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஆமென். என்ன ஒரு வாஞ்சை பாருங்கள். நான் அவரை இன்னும் ஆராதிப்பேன். அவர் எடுத்த தீர்மானங்களில் ஒன்று சிலுவையை குறித்தே அல்லாமல், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் செய்த தியாக செயல்களை அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஆமென். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. அல்லேலூயா. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லலாமா? எத்தனை அற்புதமான ஒரு தீர்மானம் பாருங்கள்.
அவருடைய மேன்மை பாராட்டுதலை பாருங்கள், எவ்வளவு அருமையான ஒரு மேன்மை பாராட்டுதல். 2 கொரிந்தியர் 10:17 சொல்கிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஆமென். மேன்மை பாராட்டுகிறவன், சத்தமா சொல்லுங்க, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஹல்லேலூயா. சுருங்க சொல்ல போனால், பெருமை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே பெருமை பாராட்ட கடவன். சத்தமாமேன் சொல்லாமா? வேறு ஒன்றையும் குறித்து பெருமை பாராட்ட நமக்கு தகுதியே இல்லை. ஆமேன் சொல்லுங்க. நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என் படிப்பு என்னன்னு தெரியுமா? என் குலம் என்னன்னு தெரியுமா? என் கோத்திரம் என்னன்னு தெரியுமா? நான் என்ன ஜாதி தெரியுமான்னு சொன்னவன் நான் கீழே விழுந்து கிடக்கிறான். ஆமேன். காரணம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறாரே. பவுல் சொல்கிறார் பாருங்கள், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பேனாக. ஆமென். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களை பாருங்கள். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில் கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருப்பதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஆமென். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. ஹல்லேலூயா. எத்தனை மேன்மை! ஞானி தன் ஞானத்தை குறித்தோ, பராக்கிரமன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்தோ, பணக்காரன் தன்னுடைய பணத்தை குறித்தோ மேன்மை பாராட்டுவதற்கு அவனுக்கு துளியும் இடமில்லை. மாறாக ஒரு மனிதன் பெருமை பாராட்ட வேண்டுமானால் பூமியிலே நீதியை நியாயத்தை செய்கிற கர்த்தர் நான் என்பதை அறிந்து உணர்ந்திருப்பதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். அல்லேலூயா. எத்தனை அற்புதம்! அதைத்தான் சொன்னேன், ஆராதிக்க தீர்மானித்தேன். அல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை ஆராதிக்க தீர்மானித்தேன். நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையை குறித்தல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது 20ஆம் சங்கீதம் 7:8 சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ அவருடைய நாமத்தை குறித்தே, கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ரதங்களை குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. ரதங்களை நம்பும் மனிதர் இடறி விழுந்தார்கள், ரதங்களை நம்பும் மனிதர் இடறி விழுந்தார்கள், தேவனை நம்பும் நாமோ நிமிர்ந்து நின்றிடுவோம். தேவனை நம்பும் நாமோ நிமிர்ந்து நின்றிடுவோம், நிமிர்ந்து நின்றிடுவோம். நெருக்கடி வேளையில் பதில் அளித்து பாதுகாத்து நடத்திடுவார், என்னோடு இருந்து தினமும் உதவிடுவார். நெருக்கடி வேளையில் சொல்லுங்க, நீ செலுத்தும் காணிக்கைகள் நினைவு கூர்ந்திடுவார். பாடுவோம். நினைவு கூர்ந்திடுவார், நன்றி பலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொள்வார். நன்றி பலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொள்வார்.
பிரியமாய் ஏற்றுக் கொள்வார். நெருக்கடி வேளையில் பாதுகாத்து நடத்திடுவார். என்னோடு இருந்து தினமும் உதவிடுவார். நெருக்கடி வேளையில் பாதுகாத்து என்னோடு இருந்து தினமும் உதவிடுவான். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுப்போம். சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஆமென். நான் தீர்மானித்தேன். பவுலினுடைய அற்புதமான தீர்மானம் அவரை ஆராதிக்க. எவரை? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை. சொல்லுங்க சத்தமா, சிலுவையில். கலாத்தியர் 2:20 பாருங்கள். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆமென். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். என்ன ஒரு அற்புதமான தீர்மானம். இந்த பெரிய வெள்ளி ஆராதனையிலே பவுலினுடைய இந்த அற்புதமான தீர்மானம் ஏன் நம்முடைய தீர்மானமாய் மாறக்கூடாது? அறிய தீர்மானித்தேன், அறிவிக்க தீர்மானித்தேன், ஆராதிக்க தீர்மானித்தேன். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்தோடு இந்த தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே செயலில் வர வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். எழும்பி நிற்போமா? பாஸ்டர் ஜென்சன் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து, தகப்பனே, என்னை உம்முடைய கரத்தில் படைக்கிறேன், என்னை உம்முடைய கரத்திலே படைக்கிறேன் சொல்லி தேவ சமூகத்திலே நம்மை நாம ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து, முதலாவது தேவனுடைய கரத்திலே நம்மை நாமே அர்ப்பணிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை அறிகிற வண்ணமாக நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லைப்பா. ஆம் தகப்பனே, உம்முடைய மகத்துவங்களை குறித்து ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனா நம்முடைய பாடுகளை குறித்து நாங்கள் இன்னும் அறியல. அவைகளை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தாங்க. அந்த சிலுவை மட்டுமே இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு, இந்த உலகத்திற்கு நம்பிக்கை, இந்த உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாக இருக்க போகிறது. ஆகவே அந்த சிலுவை குறித்து நான் பேச எனக்கு வார்த்தைகளை தாங்கப்பான்னு கேட்போம். எந்த நிலையிலும் அவரை ஆராதிக்க கிருபை பாராட்டுவோம். தகப்பனே, இந்த முடிவெடுக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய கிருபையினால் நிரப்பும். உம்முடைய வல்லமையை தாரும், வரங்களை தாரும், உம்முடைய ஞானத்தை தாரும், வெளிப்பாட்டை தாரும். ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 93-811-7257 மற்றும் 93-8111-7257.